என்னோட முந்தின ஷார்ட்ஸில் எப்படி ஒளி அதாவது லைட் எப்படி ஒரு வெற்றிடத்தில் போகுது, ஏன் வெற்றிடத்தில் போகுதுன்னா அது வந்து ஒளிக்குள்ள ஒரு மின்காந்த புலம் தான் இருக்குது. அதுக்குள்ள எந்த ஒரு அணுவோ எலக்ட்ரானும் இல்லை. ஒரு புலம் அதாவது ஃபீல்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்பதுக்கு அது போகிறதுக்கு எந்தவித ஒரு ஊடகமும் தேவையில்லை, மீடியமும் தேவையில்லை. அது ஒரு வெற்றிடத்தில் கூட போகும். அதுக்கு முக்கியமானது அதை எப்படி ப்ரூவ் பண்ணாங்கன்னா அது எக்ஸ்பெரிமெண்டலாக முதல்ல கண்டுபிடிக்கல. அதை முதல்ல சொன்னது கணிதத்து மூலமாக தான் சொன்னாங்க. எந்த கணிதத்து மூலமானா இந்த இரண்டு முக்கியமான மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ நான் ஏற்கனவே என்னோட முந்தின ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி இதில் வந்து வலதுபுறம் இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த பீன்றது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதாவது காந்தப்புலம் மாறும்போது இந்த காந்தப்புலம் மாறும்போது இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது வந்து மின்புலத்தை உருவாக்குது. அந்த மின்புலம் என்ன பண்ணும், மாறும். இந்த மின்புலம் மாறும்போது அது காந்தப்புலத்தை உருவாக்குது. இந்த காந்தப்புலம் என்ன பண்ணும், திருப்பியும் இங்க போகும், திருப்பி இந்த காந்தப்புலம் மாறும், திருப்பியும் இது மின்புலத்தை உருவாக்கும். இந்த மின்புலம் திருப்பியும் மாறும், இது காந்தப்புலத்தை. இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, செயின் மாதிரி போகும். நான் ஏற்கனவே முந்தினதுல சொன்ன மாதிரி ஒன்று இறந்தப்ப இன்னொன்று உருவாகுது, இன்னொன்று உருவானப்ப இன்னொன்று இறந்தது. இந்த ஷார்ட்ஸ்ல நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்க ஒரு மைனஸ் சிம்பிள். எதுக்காக இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு? சில நேரங்களில் அந்த கணிதத்துல நம்ம சர்வசாதாரணமா இப்படி கடந்து போயிடுறோம். ஆனா இந்த கணிதத்துல இந்த மைனஸ் சிம்பிள், இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ல இந்த மைனஸ் வந்து மிக மிக ஒரு முக்கியமான மைனஸ் பிசிக்ஸ்ல. இந்த மைனஸ் மட்டும் இல்லாட்டினா என்ன ஆகும்னா, இந்த காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் காந்தப்புலத்தை உருவாக்கும், திருப்பி காந்தப்புலம் இன்னும் கொஞ்சம் கூடும். ஏன்னா ஏற்கனவே ஒரு காந்தப்புலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு காந்தப்புலம் இருக்கு, அது மாறுது, ரெண்டு ஒன்று மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், டோ பை டிடி. இது மாறும்போது என்ன பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் மின்புலத்தை உருவாக்குது. இந்த மின்புலம் என்ன பண்ணுது, திருப்பி மாறும்போது இது இன்னொரு காந்தப்புலத்தை உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு அடிஷனலா ஒரு 2 ஆக்ட்னு வச்சுக்கோங்களேன். இது மாறும்போது என்ன, ஏற்கனவே இங்க ஒரு 2 இருக்கான், திருப்பி இது போய் சேர்ந்துச்சுன்னா 4 ஆயிரும். அப்ப 4 திருப்பி அடுத்த தடவைனா 8 ஆகும். 8 என்ன ஆகும்னா கடந்து அப்படியே மாறிட்டே இருந்துச்சுன்னா இந்த மின்புலமும் காந்தப்புலமும் இந்த ஆற்றல் வந்து அபரிமிதமான ஆற்றலா போயிடும். எனர்ஜி வந்து பயங்கரமா இன்ஃபினிட்டா போயிடும். ஆனா இந்த நெகட்டிவ் சிம்பிள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆற்றல் இந்த ஒரு மின்புலம் வந்து காந்தப்புலத்தை உருவாக்கும் போது அந்த காந்தப்புலம் இந்த மின்புலத்துக்கு எதிர் திசையில ரியாக்ட் பண்ணும். அதாவது இதோட சேர்த்து ஆட் பண்ணாம அது எதிர் திசையில பண்றதுனால இந்த ஆற்றல் வந்து அபரிமிதமா போகாம இருக்கு. அதனால இந்த ஒரு சின்ன மைனஸ்ன்றது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மைனஸ். அப்படி இந்த ஈக்குவேஷன்ல மைனஸ் மட்டும் இல்லாட்டினா நம்ம இன்னைக்கு பார்க்குற ஒளி லைட் வந்து கட்டுக்கணங்கான ஆற்றலை நம்ம வரும்போது கொண்டு வரும். ஆனா ஒரு நட்சத்திரத்துல இருந்து ஒரு ஒளி வரும்போது அந்த ஆற்றல் கூடவும் இருக்காது, குறையவும் இருக்காது. வெற்றிடத்துல வரும்போது அது ஒரே ஆற்றலாக தான் வரும். ஏன் அப்படின்னா அந்த மின்புலமும் காந்தப்புலமும் எதிர் திசையில ரியாக்ட் பண்றதுன்னா பியூட்டிஃபுல்லான ஈக்குவேஷன் இது. நன்றி.